ஒரு வயசுக்கு மேல பெண் குழந்தைங்களை வளர்றப்போ ஜாக்கிரதையா இருந்துக்கணும்லாம் சொல்றது போய், இப்போ ஒரு குழந்தை பொண்ணா இருந்தாலே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற சொசைட்டிக்கு நடுவுல இருக்கும். அதுக்காகவே ஒரு சில அடிப்படை விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தந்தாகணும். அவங்க ஸ்கூல்ல போற வரைக்கும் நம்ம கண்ணுக்குள்ளே வச்சுப்போம். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரமாவது அவங்க நம்மளை விட்டு தனியா தான் இருந்தாகணும். அந்த மாதிரி நேரங்கள்ல எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவங்க பெயர், அம்மா அப்பா பெயர், ஃபோன் நம்பர், வீட்டு அட்ரஸ் இதெல்லாம் கட்டாயம் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏபிசிடி சொல்லித்தரத்துக்கு முன்னாடி இதை கண்டிப்பா சொல்லிக் கொடுங்க. நீங்க கூட இல்லாம தெரியாதவங்க எந்த சாக்லேட் பிஸ்கட் கொடுத்து ஆசை காட்டினாலும், சாப்பிடு பாப்பான்னு அன்பா சொன்னாலும் அவங்க அதை வேணான்னு சொல்லணும். அப்படி வாங்குறது ரொம்ப டேஞ்சர்னு சொல்லி கொடுங்க. எக்காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு தனியா வெளியே படி இறங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாவே சொல்லி வளங்க. பால் வெளியே விழுந்துருச்சு, போய் எடுத்துட்டு வரேன், எங்கன்னு தேடுறனெல்லாம் வெளியே தனியா எப்பயுமே போகக்கூடாது. அது போனா போகட்டும், பரவாயில்ல, நான் எடுத்து தரேன், கிடைக்கலையா புதுசு வாங்கிக்கலான்ற அஷூரன்ஸை அவங்களுக்கு கொடுங்க. ஸ்கூல்ல இருந்து வரப்போ உங்க அம்மா அங்க இருக்காங்க, உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, உங்க அப்பா உன்னை தேடிட்டு இருக்காருன்னு யாரு என்ன சொன்னாலும் அதை நம்பக்கூடாது. அம்மா இல்ல அப்பாவே வந்தா மட்டும்தான் நீ வரணும்னு ஸ்ட்ராங்கா சொல்லி வைங்க. அதை தாண்டி அவங்கள தேடி தாத்தாவோ பாட்டியோ, குழந்தைக்கு நல்லா பரிச்சயமானவங்களோ, அக்கா சித்தப்பா மாமா அது யாரா இருந்தாலுமே அவங்க டீச்சர்ஸ்க்கு முன்னாடியே இன்டிமேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவங்களும் தைரியமா அனுப்புவாங்க. ரொம்ப முக்கியமானது பிசிக்கல் டச். யாருமே எங்கேயுமே அவங்க மேல தொடுறத அலோவ் பண்ணக்கூடாது. அது பேட் மேனஸ். நீங்களும் யார் மேலேயும் கை வைக்க கூடாது. உங்களையும் யாராச்சும் தொட பார்த்தாங்கன்னா உடனே அம்மா அப்பா கிட்ட பயம் இல்லாம சொல்லணும்னு மனசு விட்டு ஓப்பனா சொல்லி கொடுங்க. அதே மாதிரி உங்க கூடயே வெளியே வராங்க, அப்போ தெரியாம கூட்டத்துல மிஸ் ஆகிட்டாங்கன்னா முன்கூட்டியே வீட்டுல இருந்து சொல்லியே கூட்டிட்டு போங்க. சப்போஸ் அம்மா கை விட்டு நீ எங்கன்னா காணாம போயிட்டனா, அப்பா விட்டு போயிட்டனா எங்கேயுமே போயிடாத, அங்கேயே நில்லு, அம்மாவே உன்னை தேடி வந்துடுவேன், அப்பாவே வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவேன், பயந்து அழுதுகிட்டு எங்களை தேடிக்கிட்டு எங்கேயும் போயிடாத, நாங்களே உடனே வந்துருவோம்னு. அந்த மாதிரி கேசஸ்ல அவங்க பேனிக் ஆகாம இருக்க இதெல்லாம் முன்னாடியே சொல்லி வைங்க. தெரியாதவங்க கிட்டலாம் அவங்கள பத்தி என்ன கேட்டாலும் உங்களுக்கு தெரியாம எந்த டீடைல்ஸும் ஷேர் பண்ண கூடாதுன்னு சொல்லி வளங்க. அண்ட் கட் இன்ஸ்டிங்க்ட நம்ப சொல்லி கொடுங்க. குழந்தைக்கு ஏதோ அவங்க கிட்ட நின்னாலே பதட்டமாவோ, இல்ல வந்து பேசினா பிடிக்காமையோ, பார்த்தாலே பயமா இருக்கிற மாதிரியோ, காரணமே தெரியாம கோபம் வருதுனாலோ, அப்போ ஏதோ சரியில்லை, நம்ம அவங்க பக்கத்துல இருக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல தனியா இருக்காம தள்ளி போய் எல்லாரும் இருக்கிற இடத்துல பத்திரமா நிக்கணும்னு எடுத்து சொல்லுங்க. இது எல்லாத்தையும் விட பெண் குழந்தை வச்சிருக்கிறவங்க தான் இவ்வளோ பார்த்து பார்த்து நடக்கணும்னு இல்லாம ஆண் பிள்ளைய பெத்தவங்களும் இதுல முழு பொறுப்பை எடுத்துக்கணுங்க. எப்படி இதெல்லாம் ஒரு பெண் குழந்தைக்கு சொல்லித்தரமோ அதே மாதிரி யாரையும் அனாவசியமா தொடக்கூடாது. எந்த பொண்ணையும் விளையாட்டுக்கு கூட அடிச்சு விளையாடக்கூடாது. அவங்கள ஹர்ட் பண்ணி நீ சிரிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. எதுனாலும் வாயில தான் பேசணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண் பிள்ளைக்கும் சொல்லி வளங்க. இன்னைக்கு நம்ம சொல்லித்தர சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க ஒரு டிக்னிஃபைட் ஹியூமனா ஆகவும், இந்த சொசைட்டிக்கு மேலும் ஒரு ஜென்டில்மனை நம்ம கொடுக்க போறோம்ன்றதையும் மனசுல வச்சுக்கிட்டு தைரியத்தையும் பாதுகாப்பையும் ரெண்டுமே சேர்த்து சொல்லி கொடுத்து வளங்க.